அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக செயற்குழு கூட்டம் அப்புறம் பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ கொளத்தூர் மேட்ரு இது வரைக்கும் எந்த செய்தித்தாள்லையும் இந்த நியூஸ் வரமாட்டேங்குது, ஏன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அந்த நியூஸ் என்ன, ஏன் எந்த ஒரு செய்தித்தாள்லையும் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம்லையோ இல்லை வேற எதுலையும் வரமாட்டதுக்கான காரணம் என்ன, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட திமுகவுக்கு சார்பாக தான் இருக்குது. நம்ம பல நிகழ்ச்சிகள் பார்க்குறோம், அதில் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆங்கர் நம்ம பார்க்குறோம். பிஜேபியிலேருந்தோ அதிமுகலேருந்து யாராவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 30 செகண்டோட பேச விட மாட்டாங்க, குறுக்க வந்துடுவாங்க. இதே கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் கூப்பிட்றது கிடையாது, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ மற்ற கட்சிகளை இந்த விசிகாலேருந்து வந்தாலோ வேறு எதாவது வந்தாலும் அவங்கள ஃபுல்லாக பேச விட்டுருவாங்க. பேச விட்டு அதுலேருந்து கெடுத்து அந்த கேள்வியை திருப்பி இந்த பக்கம் கேட்பாங்க. இதுதான் போயிட்டுருக்கு. இது மிக மிக ஒரு மீடியா துறைக்கு அவலமான நிலைமை தான். இது மட்டும் இல்லை, மீடியா மட்டும் கிடையாது, அரசியல்வாதிகள் இல்லாமல் பேச்சாளருங்கிற பேரில் நிறையா பேரை சொன்னோட நான் சொல்கிறது தயார். ஸோ நிறைய பேர் திமுகவுக்கு ஜால்ரா போட்டுட்டு தான் இருக்காங்க. அது எதுக்காக நமக்கு தெரியல. இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாரு, அவரு கூட அது மாதிரி பேசுகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் நீங்கள் நீங்கள் பிஜேபி, அதிமுக இதில் வர குற்றங்களா, அதாவது குறைகளை சொல்கிறதில்ல, நம்ம தப்பாக சொல்லலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் பட் திமுக ரொம்ப புனிதமான கட்சி மாதிரி அவர் பேசுகிறாரு. அதுதான் நமக்கு ரொம்ப வேடிக்கையான. 4ஆம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் 2011 கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார். அந்த வழக்கின் அடிப்படையிலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது, ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா? 13ஆம் தேதி ஏப்ரல் 2011 அப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினும் அவரை எதிர்த்து சைதை துரைசாமியும் களத்தில் நின்னாங்க. இதில் ரிசல்ட் சொல்லிகிட்டே வரும்போது சைதை துரைசாமிக்கு அதிகமாகவும் ஸ்டாலின் கீழே மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், சிதம்பரம் தோக்கிற மாதிரி தான் அவர் ஜெயிக்க வச்சாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இவரது ஸ்டாலின் கீழே போயிட்டே இருந்தது. உடனே என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியாது, ஸ்டாலின் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் சொன்னால் 2739 2739. இதில் என்ன இருக்கு, அவர் வின் பண்ணாரு, தேர்தலில் போட்டிட்டாரு, ஜெயிச்சாரு சார். அதான் அது மாதிரி தோத்து போனவருக்கும் இருக்கும்ல, அவர் ஒரு ஆதாரம் வச்சிருக்காருல்ல. அவர் நம்ம பொதுமக்களோட கேட்கல, அவர் கேட்டார், இப்போ கோர்ட்டுக்கு போனார். இந்த மாதிரி அவர் 2739 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. அதுவுமே காரணம் அரசாங்க இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தியும் வாக்காளருக்கு பணம் கொடுத்து அவரை வின் பண்ண வச்சாங்க. கவுண்டிங் எப்போ மேலே கீழே இறங்கினதை அவர் சொல்லலை. பட் ஃபைனலாக ரிசல்ட் கொடுத்தது அது அதுக்கு காரணம் அரசாங்க இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தி எப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதையும் அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் மக்கள் சந்திக்க சாமியில் பல பட்டுவாடாக்கள் கொடுத்தாங்க, இதனால தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. 2011 போட்டார். அது அப்படியே போய் பல வாய்தாக்கள் அதை பண்ணி 2017 வரைக்கும் நீடிச்சு. 2017 நம்ம ஆட்சி தான் வந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏப்ரல் அதாவது எலெக்ஷன் 13ஆம் தேதி, 6ஆம் தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லி வீடியோ ஆதாரங்கள்லாம் எடுத்து அதை சிடியா அப்போல்லாம் சிடி தானே, ஆமாம், கம்பேக்ட் டிஸ்க் தானே, அதில் போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணார் 2017. நான் இப்போ ஆதாரங்கள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டைம் கால அவகாசம் கேட்டிருந்தாரு சைதை துரைசாமி. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதையும் அப்படியே கிடக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் ஆணையம் கோர்ட்டுக்கு போயிட்டு, ஏன்னா இவர் கோர்ட்டில் போனார். கோர்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் விட்டது. அதில் அவங்க சார்பாக வந்த வக்கீல், இல்லை இவங்க கொடுத்த ஆதாரங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன பண்ணுச்சு, உயர்நீதிமன்றம் இவரோட கேஸை தள்ளுபடி பண்ணிடுச்சு. அவர் ஜெயிச்சது யாரு, மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், எந்த ஊழலும் நிரூபிக்கப்பட முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயே இவர் நம்மளால இது கிடையாது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இருந்தாலும் அந்த இயந்திரங்களையும் இவர் கொடுத்த ஆவணங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க, சேமிச்சு வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2021 வந்துச்சு எலெக்ஷன். அப்பயே இவர் சைதை துரைசாமி நமக்கு அவர் எப்படிப்பட்டவரும் தெரியும், எவ்வளவு நேர்மையானவர், எவ்வளவு பேருக்கு உதவி பண்றாரு.
எம்ப்ளாயிஸ்லாம் படிக்க வச்சு. ஆமாம், எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறாரு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த நானே வந்து நேர்மையாக இல்லைன்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி ஒரு தவறு நடக்குதுன்னா அது தட்டி கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் அளவுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லி பண்ணார். அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கேஸும் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே அப்படியே நிலுவையிலே இருக்கு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேயே இது ஏன் இவ்வளோ நாள் நிலுவையில் இருக்குன்னு ஒரு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் வந்து பல கேஸுகள் வந்து அப்படியே தூங்கிடும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தானாக வந்து சில கேஸை எடுத்து ஏன் இவ்வளோ நாளாக பெண்டிங் இருக்குன்னு கேட்கும். அந்த மாதிரி இந்த கேஸை எடுத்து துறை எடுத்தாங்க. எடுத்ததில் தேர்தல் ஆணையத்தை பல கேள்விகள் எழுப்பினாங்க. ஏன் அப்படின்ட்டு இதுக்கான சரியான காரணங்களை ஆராயல, இத்தனை நாள் எதுக்காக எழுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டாங்க. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆதாரங்கள்லாம் கேட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆதாரங்களை நாங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ கூட வந்து ஒரு சின்ன மிஷின் பாருங்கள், அதை செவரு உளுந்து போச்சு, உடஞ்சி போச்சு அப்படின்ட்டாங்க. எது தேர்தல் ஆணையம். இது வந்து வேடிக்கையான இதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணாலும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? கரெக்டாக if I'm right 2011 இன்னைக்கு வந்து 25 இன்னைக்கு நிற்கிறோம். 14-15 ஆண்டுகள் ஆகிட்டு. இப்போ வந்து கோர்ட் போட்டு நாளைக்கு வெர்டிக்ட் கொடுக்கறதா இருக்கு. என்ன ஆகும் தெரியாது. இப்போ ஸ்டாலினுக்கு சாதகமாக வந்தா நாம, அதாவது சைதை துரைசாமி எப்படி திமுக இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் மேல அவர் கொடுத்த வெர்டிக்ட்டுக்கு எதிராக தப்பு அப்படின்னு எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நாளைக்கு சைதை துரைசாமி நாளைக்கு அவருக்கு சாதகமாக வந்தால் இவர் திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவருக்கு ஸ்டாலினுக்கு பாதகமாக வந்தால், வருமானு தெரியாது, பாதகமாக வந்தால் அந்த 2011 அவர் எம்எல்ஏவாக இருந்தது தப்புன்னு வரும். அதுக்கான என்னென்ன வந்து பனிஷ்மெண்ட்டோ அதுவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, தேர் ஆஃப்டர் இனிமேல் அவர் எலெக்ஷன் நிற்க முடியாது. அதாவது அவருக்கு பாதகமாக வந்தால் இதுதான், இனிமேல் நீங்கள் எலெக்ஷன் நிற்க முடியாது அப்படின்னு தான் அவர் வரும். அதுதான் லா. பட் வருமானு தெரியாது. இதை பற்றி தான் எடப்பாடி மிகவும் ஆதமான. அவருடைய ஆதங்கமே என்னன்னா, ஊடகங்கள் என்னமோ ரொம்ப நேர்மையானவும் ரொம்ப இதாகவும் பொதுவுடையாகவும் மக்களுக்காக சொல்கிறோன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு கேஸை நீங்கள் பேசவே இல்லை, எடுக்கவும் இல்லை, அதுக்கான ஒரு டிபேட்டும் வைக்கலையே, அப்போ நாங்கள் எங்கே ஊடகத்து மேலே ஒரு நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இதுதான். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வரும் வராதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. யார் முதல்வர் ஸ்டாலின் மேலே வந்து குற்றங்கள் சாதகமாக வருமா பாதகமாக வருமானு. ஓகே, நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான ப்ராப்ளம்? நிரூபிக்கப்பட்டால் வந்து அந்த இதுக்கு அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன ஆகும்? 2011 ஜெயிச்சது தப்பு, பணப்பட்டுவாடா பண்ணி தான் ஜெயிச்சிங்க, இல்லை அரசாங்க இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தி தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி வந்தது என்றால் அதுக்கான கான்சிக்வன்சஸை இவர் எதிர்பார்த்து தான் ஆகணும். அதுக்கான என்ன விஷயங்களோ அரசாங்க கோர்ட் என்ன சொல்லுதோ அது பண்ணணும். அது மட்டும் கிடையாது, நிரூபிக்கப்பட்டால் இனிமேல் நீங்க எலெக்ஷன் நிற்க முடியாது. ஆமாம் அப்படின்னு தான் வரும். அப்படின்னு தான் அதான். ஆமா, ஒரு தப்பு பண்ண திருப்பி நீங்க இந்த பண்ண நீங்க திருப்பி ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் இருக்கும் வரும். பட் மிக குறைவு அவருக்கு வந்து பாதகமா வர்றதுங்கிறது நம்ம ரியாலிட்டி. எதனால அது குறைவுன்றீங்க? எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, நிறைய டாக்குமெண்ட்லாம் வந்து 2011 எடுத்து வச்சிருக்கீங்க, சிடி வச்சிருக்கீங்கன்றீங்க. பட் ஆனால் வரது குறைவுன்றது இவங்க தான் சொல்றாங்கல்ல. இப்போ ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த வெர்டிக்ட் தப்புங்கிறாங்க. அப்போ நாளைக்கு அதை கொடுத்த தப்புன்னு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். நாளைக்கு அவருக்கு பாதகமாக வந்துச்சு, அவருக்கு சாதகமாக வந்துச்சுன்னா தப்பு. அப்புறம் பாதகமாக வந்ததுன்னா நம்ம அவர் என்ன சொல்லுவார், இதே இந்த ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த மாதிரி அதுவும் தப்புன்னு சொல்ல போகிறாரு. இதுதான் கரெக்டு சார். சரிங்க சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.